அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 7th தமிழ் ஹோல்டு தமிழ் இயல் 2 இலக்கணம் பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஷின். டோட்டலாக ஒரு 19 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே 6th ஸ்டாண்டர்டு இலக்கணம் முடிச்சிட்டோம். இப்போ 7th ஸ்டாண்டர்ட்லேயும் இயல் 1 முடிச்சிட்டோம். அதுக்கான பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓல்டு புக் எடுக்க தேவையில்லை. நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதும். சிலபஸ் பேஸ் பண்ணியும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணியும் தமிழுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். உயிர்மெய் ஆயுதம் சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 7th ஸ்டாண்டர்ட் இயல் 1 ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த 10ல் முதல் 2 இதுலேயும் கொடுத்துருக்காங்க. முதல் 2 உயிர்மெய் ஆயுதத்தை பற்றி இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எத்தனை வகைப்படும்னா 10 வகைப்படும் சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்களின் வகைகள் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலாம் கொடுத்துருந்தாங்க. இதே இந்த லெசன்லேயும் கொடுத்துருக்காங்க. உயிர்மெய், ஆயுதம், உயிரல்லபடை, ஒற்றல்லபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ சார்பெழுத்தோட 10 வகைகள். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தால் டேஸ் எழுத்து தோன்றும். உயிர்மெய் எழுத்து. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தால் உயிர்மெய் எழுத்து தோன்றும். மெய்யெழுத்துக்கள் 18ஐயும் உயிரெழுத்துக்கள் 12உடன் சேர்ந்தெழுத எத்தனை உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றும்? எத்தனை அப்படின்னா 216. மெய்யெழுத்து 18ஐயும் உயிரெழுத்துக்கள் 12ஐயும் 12உடன் சேர்த்து எழுத எத்தனை உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றும்? 216. உயிர்மெய் எழுத்து உயிரையும் மெய்யையும் சார்ந்திருப்பதால் இதனை டேஸ் என்கிறோம். சார்பெழுத்து. உயிர்மெய் எழுத்து உயிரையும் மெய்யையும் சார்ந்திருப்பதால் இதனை சார்பெழுத்து என்கிறோம். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி என குறிப்பிடுவது எது அப்படின்னா ஆயுதம். ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொஷின் கேட்டிருக்காங்க. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை அப்படின்றதெல்லாம் ஆயுதத்துடைய வேறு பெயர்கள். 7வது கொஷின் பாருங்கள். ஆயுதம் உயிரோடும் மெய்யோடும் சேராமல் தனித்தே இருப்பதால் டேஸ் எனவும் கூறுவர். ஸோ இதனால் தனிநிலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆயுதம் உயிரோடும் மெய்யோடும் சேராமல் தனித்தே இருப்பதால் தனிநிலை எனவும் கூறுவர். போர் வீரர்கள் பயன்படுத்தும் தற்காப்பு ஆயுதத்தில், அதாவது கேடயம், காணப்படும் 3 குமிழ் புள்ளிகள் போன்று இருப்பதால் இதனை டேஸ் எனவும் கூறுவர். ஆயுதம் எனவும் கூறுவர். போர் வீரர்கள் பயன்படுத்தும் தற்காப்பு ஆயுதத்தில் காணப்படும் 3 குமிழ் புள்ளிகள் போன்று இருப்பதால் இதனை ஆயுதம் எனவும் கூறுவர். ஆயுத எழுத்து ஒரு சொல்லின் டேஸ் மட்டுமே வரும். அவ்வெழுத்தின் முன் குறிலும் அதன் பின் வல்லின உயிர்மெய் குறிலும் வரும். ஆன்சர் இடையில். ஆயுத எழுத்து ஒரு சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆயுத எழுத்து ஒரு சொல்லோட இடையில் மட்டுமே வரும். அவ்வெழுத்தின் முன் குறிலும் அதன் பின் வல்லின உயிர்மெய் குறிலும் வரும். மாதிரி வினாக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் டேஸ் வகையில் அடங்கும். ஆன்சர் சார்பெழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கள் சார்பெழுத்து வகையில் அடங்கும். அக்கேனத்தின் வேறு பெயர்கள், அதாவது ஆயுதத்துடைய வேறு பெயர்கள் பாருங்கள். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, ஆயுதம். முக்கியமான கொஷின். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, ஆயுதம். தொகை சொற்களை விரித்தெழுதுக. நாற்றிசை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. நாற்றிசை 4 திசை, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. நாற்படை, அதாவது 4 படை, தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. நாற்படை, தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை.
வல்லினம் மிகும் இடங்கள். போன வீடியோவில் வல்லினம் மிகும் இடங்கள் தான் அந்த சுற்றெழுத்துக்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பாருங்கள், அகர ஈற்று வினையெச்சங்களுக்கு முன் இக்கு இச்சு இத்து இப்பு மெய்யெழுத்துக்களின் வர்க்க எழுத்து சொற்கள் வருமாயின் உரிய டேஸ் தோன்றும். ஆன்சர் வந்து வல்லெழுத்துக்கள் தோன்றும். அகர ஈற்று வினையெச்சங்களுக்கு முன் இக்கு இச்சு இத்து இப்பு மெய்யெழுத்துக்களின் வர்க்க எழுத்து சொற்கள் வருமாயின் உரிய வல்லெழுத்துக்கள் தோன்றும். அகர ஈற்று வினையெச்சங்களுக்கு முன் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு தருக. இப்போ ஓட, காத்திருக்கிறான். ஓட அப்படின்றது அகர ஈற்று. இப்போ ஓடலை டா இருக்கு பாருங்கள், டா. அது இட்டு ப்ளஸ் ஆ, அதான் வந்து டா. அப்போ ஆளை முடியறதுனால இதில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் சொல்லி பாருங்கள், ஆளை தான் முடியும். அந்த ஆன்றதுனால தான் அகர ஈற்று. இறுதியில் வர்றதுனால தான் ஈற்று. ஈற்றுன்னா இறுதி எழுத்து, அகர ஈற்று. காத்திருக்கிறான் அப்படின்றது வினையெச்சம். ஸோ அகர ஈற்று வினையெச்சங்களுக்கு முன் வல்லினம் மிகும். பாருங்கள், ஓட காத்திருக்கிறான். பாட கேட்டேன். இப்போ பாட அதாவது இட்டு ப்ளஸ் ஆ அப்படின்னு வரதுனால அகர ஈற்று எழுத்து. கேட்டேன் அப்படின்றது வினையெச்சம், பாட கேட்டேன் இக்கு அப்படின்றது வந்திருக்கு. காண கொடுத்தான். காண இன்னு ப்ளஸ் ஆ நா. ஸோ அகர ஈற்று. கொடுத்தான் வினையெச்சம், காண கொடுத்தான். செய்ய சொன்னான். செய்ய ப்ளஸ் சொன்னான், செய்ய சொன்னான் இச்சி. எழுத இத்து ப்ளஸ் ஆதான் த. எழுத தொடங்கினார். அப்போ இத்து வந்து வருது, எழுத தொடங்கினார். விளையாட ப்ளஸ் பார்த்தான், விளையாட பார்த்தான். பேச ப்ளஸ் செய்தார், பேச செய்தார். பேச ப்ளஸ் செய்தார், பேச செய்தார். விளையாட ப்ளஸ் பார்த்தான், விளையாட பார்த்தான். பேச சனா இச்சி ப்ளஸ் ஆத ச. அதில் அகர ஈற்று வந்து இறுதியில் வந்து வருது. இகர ஈற்று வினையெச்ச சொற்களின் பின் வல்லின உயிர்மை எழுத்து சொற்கள் வந்தால் டேஸ் மிகும். வல்லுற்று மிகும். இகர ஈற்று வினையெச்ச சொற்களின் பின் வல்லின உயிர்மை எழுத்து சொற்கள் வந்தால் வல்லுற்று மிகும். இகர ஈற்று வினையெச்ச சொற்களின் பின் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு. இப்போ அகர ஈற்று மாதிரியே தான் இகர ஈற்று. இப்போ நாடி டி இருக்கு பாருங்கள், இட்டு ப்ளஸ்ஸு ஈ தான் வந்து டி. இப்போ நாடி, பேசி, அதிலே உச்சரிப்பிலே அந்த வந்து ஈ வருது பாருங்கள், இகர ஈற்று. தேடி, செதுக்கி, ஊன்றி. ஸோ நாடி ப்ளஸ் சென்றான், நாடி சென்றான். ஸோ அகர ஈற்று இகர ஈற்றுனா நீங்கள் உச்சரிப்பை வச்சு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். பேசி ப்ளஸ் பழகினான், பேசி பழகினான். இந்த இச்சி வருமா வராதா, இப்பு வருமா வராதா அப்படின்றது அந்த இதை வச்சு நீங்கள் பிரித்து பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். இகர ஈற்று. தேடி ப்ளஸ் திரிந்தான், தேடி திரிந்தான். செதுக்கி ப்ளஸ் கொடுத்தான், செதுக்கி கொடுத்தான். பின்வரும் சொற்களை சேர்த்து எழுதுக. பாருங்கள், கூடி ப்ளஸ் சென்றான், கூடி சென்றான். பதுங்கி ப்ளஸ் கொண்டான், பதுங்கி கொண்டான். சொல்லி ப்ளஸ் பார்த்தான், சொல்லி பார்த்தான் இப்பு. புலம்பி ப்ளஸ் தீர்த்தான், புலம்பி தீர்த்தான். அள்ளி ப்ளஸ் கொடுத்தான், அள்ளி கொடுத்தான். அகரவரிசை. அகரவரிசையில் மட்டும் கண்டிப்பாக ஒரு 3 கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ அந்த வாய்ப்பாடை நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. அகரவரிசையில் அந்த முதல் 12 எழுத்தும்
உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம். அது கிளியராக பார்த்துக்கோங்க. மெய்யெழுத்தில் வந்து அந்த ஒவ்வொன்று இக்குனா அந்த கானா கா வரிசை, சா வரிசை அந்த மாதிரி வந்து முழுமையாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், கிண்ணம், கூட்டம், கீற்று, காட்சி, கடமை, குடம், கெஞ்சு, கேளிர், கைக்குட்டை, கொக்கு, கொடை, கௌசிகன். காவரிசை வந்து பாருங்கள், கடமை, காட்சி, கிண்ணம், கீற்று, குடம், கூட்டம், கெஞ்சு, கேளிர், கைக்குட்டை, கொக்கு, கோடை, கௌசிகன். ஸோ நம்ம வந்து சொல்லும் போது எப்படின்னா பாருங்கள், கா, கா, கி, கி, கு, கூ, கே, கே, கை, கோ, கோ, கௌ. இந்த வரிசை, இந்த எழுத்துக்கள் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து சரியான வரிசை வந்து வரும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.